தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் டிஓபி ஒளிப்பதிவாளர் திரு வேல்ராஜ் அவங்க தான். இன்னைக்கு அவங்களை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், அப்படியே டிரைவ் பண்ணிட்டு ஷோ போகலாம். வேல்ராஜ் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி மிகப்பெரிய இயக்குனர்கள், பிரம்மாண்ட இயக்குனர்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே உங்களை பேசி இந்த மாதிரி ஷோ பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஒரு விதத்தில் அண்ணன் நான் வண்டியில் ஏற்றிட்டேன். யார் சார் வேல்ராஜ்? சாதாரண ஒரு விவசாயியின் மகன் தான் வேல்ராஜ். அப்படிதான். மதுரை. ஆமாம், மதுரை கூத்தியார் உண்டு என்னோட சொந்த ஊர். மதுரை பக்கத்துலன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு மதுரை அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போ வில்லேஜாக இருந்தது. ஒரு சாதாரண விவசாய குடும்பம். படித்ததெல்லாம் திருமங்கலம் பிகேஎன், அதுக்கடுத்து மதுரை சௌராஷ்டிரா காலேஜ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எல்லாமே ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களை பற்றி உங்க கூட இருக்கிற ஒரு தோட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்கி. ஓகே ஓகே, யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி, ரைட்டு, ஓகே. அப்படி படித்ததில் எனக்கு காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு கேமரா என்னோட ஆசை இருந்தது. அதில் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட ஜூனியர், அவன் தான் சுப்ராமன்ட்டு இன்னைக்கு ராஜபாளையத்தில் இருக்கான். அவன் தான் எனக்கு கேமரா கொடுத்தான். அதாவது கொடுத்துட்டான் திரும்ப கேட்கவே இல்லை. படிச்சிருந்ததுக்கும் கேமராவுக்கும் சம்மந்தமே இல்லை. அது என்ன எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, அது நான் சின்ன வயசுலேருந்தே சினிமா மேலே ஆர்வம் தான். சினிமா மேலேனா நிறைய ஆர்வம். சினிமாவில் தான் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆமாம், அது கேமராவுக்கு மட்டும் அது கரெக்டு. சினிமாவில் கேமரா அண்ணே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு தம்பி கேள்வி கேட்டேன். எனக்கு இல்லை, அது வந்து அப்போது சினிமாவுக்கு போகிறதுக்கு டைரக்ஷன் நமக்கு தெரியாது, அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது பெரிய வேலை, அது நம்மளால் முடியாதுன்னு நானே முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பயே நம்ம படித்த படிப்புக்கும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம். படித்து நல்ல வேலைக்கு போய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த யாருந்தாலும் ஒரு கொஞ்சம் கடன்கள் இருக்கும். 2 பசங்க நினைக்கிறாங்களா வீட்டுக்கு? கரெக்டானா? கரெக்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்கு சினிமாவில் போய் உடனே சக்ஸஸ் பண்ண முடியாது? எதுக்கு இருக்கிற இந்த படிப்பை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிற? படித்ததுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? ஏதாவது அட்வைஸ் ஏதாவது சொன்னாங்க? அதாவது எனக்கு பொறுத்தளவில் எங்கள் வீட்டில் எனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. எனக்கு எங்கள் அம்மா அப்பா அவங்க சாதாரண விவசாயம்தான். இருந்தாலும் எனக்கு எந்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து நான் தான் அவங்கள வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் அவங்கள கஷ்டப்படுத்திருக்கேன். எல்லா பசங்களும் அப்படிதான் வீட்டுக்கு மன உளைச்சல் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். நான் வந்து பண்ணியிருப்பேன் ஒளி அவங்க எனக்கு எந்த காலகட்டத்திலையும் கொடுத்ததில்லை. எனக்கு வந்து அவங்க எந்த ஒரு, அதாவது சினிமாவுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னா சென்னைக்கு வர்றதே அந்த காலகட்டத்தில் பெரிய அந்த காலகட்டம்னு சொல்லக்கூடாது, சரி ஓகே, 93ல் சினிமாவுக்கு ஒருத்தன் கிளம்பி வர்றான் அப்படின்னா அது மதுரையிலேருந்து வர்றதா இருந்தால் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கிளம்பி வர்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த முடிவு எடுத்து சென்னைக்கு கிளம்பி வர்றது இருக்கு இல்லையா, அது அந்த தைரியம் அல்லது அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தான் வந்து ஒருத்தனை வந்து வர வைக்குது சினிமா. 93னா அப்போ என்ன ஏஜ்னா உங்களுக்கு? 24 இருக்கும்னு நினைக்கிறேன். 24 தான் இருக்கும், 23 or 24 அவ்வளோதான். பிஃபோர் மேரேஜ் கல்யாணம்? ஆமாம் ஆமாம், 20 கல்யாணம்லாம் யாரும் பொண்ணு கடைசி வரைக்கும் 33 வரைக்கும் இல்லை. அந்த டைம்லனா 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணியிருக்காங்க, பட் நமக்கு யாரும் அப்படி தரல. சரி ஓகே, 23 or 24 இருக்கும். காலேஜ் முடிக்கும்போது உங்களுக்கு 21 22 23 23. அண்ணே ரொம்ப யோசிச்சு பேசுறீங்க. ஆனா வெற்றிமாறன் கூட்டா மட்டும் ரெடி சார்னு சொல்றீங்க. இதெல்லாம் அப்புறமா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன். இவன் முடிச்சுக்கிறோம். அதாவது வேணாம், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீங்க மதுரையில இருந்து சென்னை வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் நேரடியாக உடனே எனக்கு எந்த கஷ்டமுமே சினிமாவில் நடக்கலை. நேரடியாக இமீடியட்டாக நான் போயிட்டு வந்த ஒரு மாதம் 2 மாதத்துல நான் வந்து திருசாட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாருமே ஒரு உச்சபட்சத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நான் சென்னை வந்து சாப்பிட வழி இல்லாம ரோட்ல சுத்தினேன். இல்ல, அதாவது நம்மளா வழியை எனக்கு நடந்திருக்கு. அது நம்மளை உருவாக்கிக்கிட்டது, நம்மளை கஷ்டப்பட்டு சொல்லுவாங்களா? இல்லன்னா இந்த உண்மையில் நடந்ததான் சொல்லுவாங்க, யாரும் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது இல்ல. நான் இது வரைக்கும் டிவில பார்த்ததும் சரி, நேர்லயும் சரி, இந்த மாதிரி பதில் சொல்லி அண்ணன்ட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் சொல்ல மாட்டேன். நாங்களாம் வேணும்னே கஷ்டப்படுத்திக்கிறோமே ஒழிய, சாப்பிடாம இருந்துக்கிறோமே ஒழிய, சாப்பிட்டுருக்க முடியும்.
ஆனால் நம்ம சாப்பிடாம இருந்துக்கிறோமே ஒழிய சாப்பிடாம நம்மளாம் ஏற்படுத்திக்கிறாங்க ஒழிய மற்றபடி கஷ்டம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ரெண்டாவது எனக்கு வந்து விவசாயம், எனக்கு வீட்டில் இருந்து காசு இல்லை, எது வேணாலும் கொடுக்க தயாராக தான் இருந்தாங்க. அரிசியிலேருந்து என்ன வேணாலும் வீட்டில் விவசாயம்னால அரிசி எப்போ வேணாலும் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே ஒரு வீட்டில் பெரிய சரி ஓகே அது சொல்லிடுங்க. நான் எதுவும் பெரிய பெரிய விவசாய குடும்பம் தான். ஓகே. அதாவது ஒரு சினிமாவுக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா வந்துடலாம் எல்லா இடத்துலையும் சேரலாம், எல்லாம் ஓகே. நான் பார்த்த விஷயத்தில் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்ல விரும்புவேன் என்னென்னா, ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்ம எந்த இடத்துலையும் டீவியேஷன் ஆகிடவே கூடாதுன்றது என்னோட. நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய எத்தனையோ விஷயங்கள் வரும், பெண்கள் விஷயத்தில் கூட வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், நமக்கு முன்னால் இருக்க சீனியர்ஸ் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும், நடக்காமலாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம அங்கே ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டம் இருக்கணும். அதுபோக நிறைய டீவியேஷன் வரக்கூடாது. நமக்கு போயிடலாமா, ஏன்டா சம்பாதிச்சிருக்க அப்படின்வாங்க, இதெல்லாம் மீறி இருக்கணும் இல்லையா. உன் கூட உன் கூட இப்போ இருந்தவெல்லாம் எப்படி இருக்கான் பாரு, அமெரிக்காவில் இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, சிங்கப்பூரில் இருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அசந்தம்னு வச்சுக்கலாம். அவர் 1 லட்சம் வாங்குறாரு, இவர் 2 லட்சம் வாங்குவாருன்னு, சரி வாங்கட்டுமே பண்ண. கரெக்ட். இந்த பக்குவம் இருந்தால் போதும். செய்யலாம். உங்க திருசாரை வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் கேட்பாங்க. எடுத்தோன்னே அசிஸ்டண்டாக எனக்கு எல்லாமே நடந்தது. எனக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாருமே என்னுடைய நண்பர்களாக ஆக்கப்பட்டவர்கள் எல்லாருமே. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்மளுக்கு மேலே பரிதாபப்படுறவங்க, நம்ம படுற ஒர்க்கை பார்க்குறவங்க, கஷ்டப்படுறத பார்க்குறவங்க எல்லாருமே இவன் முன்னேறணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி வேலை பார்ப்பாங்கல்ல, இவன் வரணும்டா அப்படின்னு ஒன்று நினைப்பாங்கல்ல. 10ல் 2 பேர் நம்ம கூட இருப்பாங்க. இருக்கணும். எந்த ஒருத்தரும் என்னை பற்றி நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, பலமாக இருந்தது. நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட. இப்போ நீங்கள் சினிமா பண்ணணும் அப்படின்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, திருசாரே ரெக்கமெண்ட் பண்ணுவார்னு வச்சுங்களேன். திருசார் ரெக்கமெண்ட் பண்ணதுமே உடனே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருசார் சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து இருந்தாலும் நம்மளை வந்து அந்த மேனேஜர்ஸ், அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அங்கே இருக்க ஒர்க் பண்ண மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி வேல்ராஜ் கேமராமேன் ஓகேவா போட்டிருக்கோம் புதுசாக, ஓகேவா தப்பு ஒன்றும் பிரச்சனை இருக்காதா பண்ணிடுவாரா அப்படின்னா டோட்டலாக வந்து பாசிட்டிவாக சொல்கிறது இருக்குல்ல. ஆமாம், அப்படி எனக்கு நடந்துருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது? எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்கிட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்கிறாரு, வேல்ராஜ் நான் வந்து உங்களை வந்து நான் விசாரித்தேன், திரு சார் சொன்னால் கூட நான் உங்களை விசாரித்தேன், ஒருத்தவங்க கூட உங்களை பற்றி நெகட்டிவாக ஒருத்தவங்க கூட சொல்லலை. பரட்டேங்கிற அளவு. ஆமாம், ஒருத்தவங்க கூட நெகட்டிவாக சொல்லலை. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக அது எனக்கு பெரிய பலமாக இருந்தது. எல்லாருமே இங்கேருந்து தான் அங்கே போவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு. சரி, ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து திரு சார் தான் எனக்கு அந்த படத்தை ரெக்கமெண்ட், ஹிந்தி படம் வந்து தில் சச்சா சேரா சூட்டா அப்படின்னு ஒரு படம். ஆமாம், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா. அந்த படம் வந்து மிக பிரமாண்டமாக பெரிய பட்ஜெட்டு, அர்ஜுன் ராம்பால் நடித்த படம். அந்த படத்துக்கு வந்து பிரியதர்ஷனோட ரைட்டர் நீரஜ் அவர் தான் பண்ணார். ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து என்னை திரு சார் வந்து அனுப்பிச்சி விட்டார். அவரை தான் கேட்டாங்க. அப்புறம் சரிண்டு என்னை அனுப்பிச்சார். நான் போனேன். போயிட்டு பார்த்தாங்க, ஆள் லுக்கெல்லாம் பார்த்தாங்க. என்னடா ஒரு ஆள் பண்ணுவானா பண்ண மாட்டானா, மாட்டுதான் கிளம்பி வந்திருக்கானே, இவன் என்ன வந்து வேலைக்கு ஆவானா ஆக மாட்டானா அப்படின்னு பார்த்தாரு. பொதுவாகவே ஒரு கேமராமேன் அப்படின்னா காலனுக்கு டிஷர்ட் போட்டு ஒரு ஜீன் போட்டு ஒரு கூலர் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வித்தியாசம் அப்படியே தான் இருக்கீங்க. அதாவது நான் எனக்கு எப்படியே பழகிட்டேன். நான் இதை போய் நான் ஏன் விக்கு வைக்கல, ஏன் வந்து கூலர் போடல அப்படின்லாம் நம்ம எனக்கு அது உடன்பாடு இல்லை. சரி, ஓகே, அதை அப்படியே முடிச்சிடலாம். ஹிந்தி போனீங்க? ஹிந்தி போனேன். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு டவுட் இருந்தது, இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்ட்டு. அப்புறம் திரு சார் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி சார் 4 நாளாச்சு இவங்க வந்து என்னை மேலே டவுட் பண்ணுறானுன்னு நினைக்கிறேன், என்னை கூப்பிட மாட்டானு போல அப்படின்னு. ஏ என்னையா நீ, அவனுக்கு என்னென்னு தெரியும்னு அவனை மிரட்டுறதை விட்டு நீ வந்து இந்த வெக்கம் இல்லாமல் சொல்கிற அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க ஒன்றுமே கூப்பிட்டு பயப்படுறானுங்க சார், அவங்க பண்ணுவானா பண்ண மாட்டானுங்க.
எடுத்து காமியா, எல்லாத்தையும் காமியா அப்படின்னாரு. லேசாகவே நீயே பண்ணேன்னு சொல்லியா அப்படின்னாரு. நீ தான் பண்ணேன்னு சொல்லி காமிச்சியா அப்படின்னாரு. சரி நான் சொல்லலை, அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறாருல ஒரு பாஸ் வந்து எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் நீ பண்ணிக்கியா அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அப்போ அவர் திரும்ப பேசி அப்புறம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேட்டாங்களா சார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார், என்னை கேமராமேனாவே நம்புவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த கேள்விகள்லாம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரும்போது இருந்துச்சா? நீ ஹிந்தியில் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, தமிழ் படம் பரட்டேன்கிற அளவு சுந்தரம் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தும் ஒரு கேமராமேன் நீ ஒரு 3 படம் என்னதான் பண்ணினாலுமே கூட என்னை பொறுத்தவரை இதுதானே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்ட் நீ சொல்கிறது அப்படி எனக்கும் நடந்தது. என்னென்னா ஹிந்தி படத்தை நான் காமிச்சிட்டு டைரக்டர் ஓகே வாங்கிட்டேன். டைரக்டருக்கு ஹாப்பி, ஏன்னா நான் அவர் கூட ஏற்கனவே ஆளவந்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் அவர் கூட ஒரு தனி போர்ஷனே வந்து நான் பண்ணியிருக்கேன். 15 days நான் வந்து ஃபைட் சீக்வன்ஸு தனியாகவே திரு சார் அனுப்பிச்சு நான் போய் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு படமாக பண்ணும்போது அவங்களுக்குமே நம்ம மேலே வந்து கான்ஃபிடென்ட் இருந்தாலும் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது, ஏன்னா அப்போ அந்த நேரங்களில் சென்டிமெண்ட் அது நிறைய பார்ப்பாங்க. ஸோ அப்போது தயாரிப்பாளர் வந்து டைரக்டர்கிட்ட உங்களுக்கு புதுசாக ஒருத்தர் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நான் 3 படம் பண்ணிட்டேன், இருந்தாலும் அவங்களுக்கு தமிழில் புதுசு தானே, புதுசாக இருக்கிற ஓகேவா இல்லை ஏற்கனவே நீங்கள் இருந்த ஒளிப்பதிவாளர்களுடைய ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறத விட அவருக்கு வந்து ஒரு சரி ஓகே நம்ம ஏன் இப்போ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கூட தோணியிருக்கலாம். ஸோ அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்தார். வேல்ராஜ் நம்ம அடுத்தது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் வந்து அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னேன். என்னோடய முகத்தை பார்த்துட்டு அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து கண் கலங்கிடுச்சுன்னே வச்சுங்களேன். நான் ஓப்பனாக சொல்லணும்னா கண் கலங்கிடுச்சு. ஸோ என்னடா இது நமக்கு தமிழில் பண்ணுற நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு படம் போயிட்டு வெளியில் படம் பண்ணாமல் போயிட்டால் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கடுத்து அது இன்னொரு இடத்துக்கு போய் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அங்கே போய் படம் போயிட்டு பண்ணலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன் தூக்கிட்டாங்கன்னுவாங்க, அவர் கேமராமேனை தூக்கிட்டாங்க, என்ன காரணம் தெரியல, ஒன்றும் சரியில்லை, டெஸ்ட் ஷூட் பண்ணாங்களா, ஒன்றும் இவங்களே ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதனால எனக்கு வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உடனே இமீடியட்டாக ஒரு டைரக்டர் ஒரு முடிவு பண்ணார். இல்லை வேல்ராஜ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் அவர் டைரக்டர் ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்றா அதுவும் ஒரு காரணம். அது மூலியமாக தனுஷ் சாரோட நட்புன்னு சொல்ல முடியாது, தனுஷ் சாரோட பழக்கம் கூட கிடையாது, தனுஷ் சாரோட அறிமுகம் அப்படி தான் சொல்லணும். நான் பேசுனது கூட கிடையாது அவர்கிட்ட. நான் அப்படியா ஒரு நாள் கூட நான் வந்து விஷ் பண்ணுறத விட அவ்வளோதான், அதை விட்டு நான் பேசுனது கூட கிடையாது. அவர் என்னை வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு கூட எனக்கு இன்னும் யோசித்து பார்க்க முடியல. அவரையும் நான் கேட்கவும் இல்லை, ஏன் சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கேட்டதுலாம் கேட்கவும் இல்லை. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த படம் கிடைச்சது. பொல்லாத ஒன்றில் வெற்றி சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சேன். தனுஷ் சார், வெற்றி சார், இதெல்லாம் அப்புறமா பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களை பற்றி கேட்டுக்கிறேன். நான் இன்னும் ஏன்னா நீங்கள் இயக்குன விஐபி படத்துக்கு கூட நீங்கள் இவ்வளோ ப்ரொமோஷன் இவ்வளோ பேட்டிகள் கொடுத்தீங்களான்னு எனக்கு தெரியலை. ஒரு ரீசன் ஒரு 10 days போகிறோம் ஃபுல்லாக வேல்ராஜ் பேட்டி விடுதலை அப்படி ஒன் சேர்ந்து எனக்கே வந்து ஏன்டா இவ்வளோ பேர் கூப்பிட்றாங்கன்னு எனக்கும் தெரியல. வெற்றிமாறன் அவங்களுடைய படங்களை பார்த்தாலே போதும், வெளியில இருந்து கூட எப்படிலாம் சினிமா எடுக்கணும் கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க படத்திலே ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய படத்தில் நீங்கள் ஒளிப்பதிவாளரா உதவி இயக்குனரா? ஏன்னா வேல்ராஜன் பன்முக தன்மையில அந்த படத்துல சுத்தி வந்துட்டு இருக்காருப்பான்னு சொல்லுவாங்க. நடிகரான்னு கூட கேட்காம நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது அது எப்படி அந்த டீம்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நம்ம படம் தான் சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா? ஆடுகளத்துல எல்லாம் மதியம் வந்து சாப்பாடே நான் போட்டிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு அரசியல் நிப்பாட்டி சாப்பாடே, ஏன்னா நம்ம படம் நம்ம டீம் நம்மளோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு இதுதான். நாங்கள் வந்து நானும் இல்லை, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து அதில் நடித்த நடிகர்கள் நரேன் சார் எல்லாருமே நம்ம கம்பெனியாக தான் நாங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டுலாம் என்னது?
நான் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆனால் எல்லாமே சாப்பிடுவேன் நான். எல்லாமே கறி தோசை, மட்டன் மதுரைனால கறி தோசை, இந்த பக்கம் கறி தோசை ஃபேமஸே இல்லை. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லாம் ஃபிஷ் தான் நிறைய பிடிச்சது. ஓ, சீ ஃபுட். ஓகே ப்ரோ, ஃபிஷ்ஷு கொடுத்துருங்க. தம்பி ஃபிஷ்ஷு சாப்பிட்டு ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டாலே டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம இருக்கிற ஃபீல்டுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டயட் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நான் நிறைய உங்களுக்கு தெரியும் சினிமாவில் வந்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. சாப்பிட எது கேட்டிங்கனாலும் எங்கே ஆர்டர் பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க. பட் என்னென்னா இப்போ வெற்றிமாறன் சார் கூட நான் சேர்ந்த பிறகு அவரோட இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் ஆகட்டும், தேவையில்லாமல் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே உள்ளே அள்ளி போட்டோன்னா அது குப்பை தொட்டி கிடையாது இல்லையா? ஸோ நம்ம எது தேவையோ அது அந்த மாதிரி இறங்கி சரி இப்போ டயட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு. ஆடுகளம் டைமில் நீங்களே சர்வ் பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்கள் குக்னா பண்ணுவீங்களா? குக்கெல்லாம் எனக்கு பேச்சுலர் இருக்கும்போது பழகினது தான், பண்ணியிருக்கேன் நான். இப்போ மறந்துடுச்சுன்னா உண்மையிலே மறந்துடுச்சு. பேச்சுலர் இருக்கும்போது நான் தான் அந்த என்னோடய ரூமில் வந்து ஒரு 15 பேராவது இருப்போம். 15 பேருக்கு நான் தான் குக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ரௌடாக இருக்கும். நம்ம கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் அசோசியேட் கேமராமேனா பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பீங்களா? என்ன அப்படி இப்படி என்ன பண்ணுற அந்த இதுன்னு சொல்லி திட்டுவீங்கன்னா, டக்குன்னு லெஃப்ட் சைட் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் வரும்போது, டைரக்டர் வரும்போது அப்படி காம மாறிடுவீங்களா? ரைட்டில் திரும்பும்போது டென்ஷன், லெஃப்டில் திரும்பும்போது ஜாலியான பர்சன். இல்லை சார், இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் தம்பிட்டு வந்து கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் அது அதாவது ஒரு படம்ன்றது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் ஒரு டைரக்டர் நம்பி கொடுக்குறாரு. டைரக்டர் ஒரு சீனர் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர் ஒரு கேமராமேன் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சின்ன காரணங்களால் 9 மணி ஆகலாம், 10 மணியாக கூட ஆகலாம். சாயந்தரம் 6 மணிக்குள்ளே முடிச்சாகணும் அந்த இடத்துக்கு, இந்த லொக்கேஷனுக்கு இன்றைக்கி எடுத்துக்க வேண்டிய சீன். அது எல்லாமே கேமராமேனோட தலையில் தான் வந்து அவர் தான் ஒவ்வொரு செகண்ட் லேட் ஆனாலும் இவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி. ஏன்னா அன்றைக்கி முடிக்க வேண்டிய சீனை முடிச்சு தான் ஆகணும். காலைல ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணால் லேட் ஆகலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் லேட் பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் முடிக்க வேண்டிய பொறுப்பு கேமராமேனுக்கானது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒவ்வொரு செகண்டும் ஒரு 12 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு செலவு. ஸோ டிவைட் பை 8 ஹவர்ஸ்ன்னு பார்த்துங்க. அப்போ எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ காசுன்னு போட்டு பார்த்தோம்னா, ஸோ அந்த பொறுப்புகள் கேமராமேன்கிட்ட மட்டும்தான் வந்து சேரும், டைரக்டர் சேரும். ஸோ இப்போது ஒரு விஷயம் நடக்கும்போது கவனக்குறைவாக சில பேர் இருப்பாங்க. கவனக்குறைவாக இருக்கும்போது அந்த சில பேர் அப்போது நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு மிலிட்ரி மேனாக ஒரு மேஜராக தான் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலாகவோ நம்ம எல்லாத்தையுமே சகோதரத்துவமோ நடத்த முடியாது. அப்படின்னா அங்கே வேலை நடக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சில இடத்துல திட்டி தான் வேலை வாங்கணும். யார் நம்ம அதுக்கடுத்து நம்ம அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெற்றிமாறன், தனுஷ் இந்த ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஒத்து போயிடுவாங்க அப்படின்னா என்ன, எந்த மாதிரி ஒரு விஷயம்? 2 பேருமே நான் ஆடுகளத்துலேருந்தே சொல்கிறேன். பொல்லாதனோட நான் எல்லாரும் கஷ்டப்பட்ட படம்னா ஆடுகளம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமாம், அவர் ஆர்டிஸ்ட் நினச்சா அவர் தனுஷ் சார் அப்பயே பெரிய ரேஞ்சான். அவர் நினச்சிருந்தா சார் போதும் சார் 8 மணி நேரம் வேலை பார்க்க மாட்டேன் சார், போதும் சார் அப்படின்னு சொல்லலாம். Vanam, your digital content channel.